வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கான வேர்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா கேட்டருங்க. ஸோ கேட்டர்னால் ஒன்றும் இல்லை, நம்ம நார்மலாக கேட்ரிங் வேர்டு வந்து நம்ம பார்த்துருப்போம்ல. ஜென்ரலாக கேட்ரிங்னா ஒன்றும் இல்லை, நம்ம வந்து ஒரு ஃபுட்டை நம்ம வந்து சர்வ் பண்ணுவோம், பரிமாறுவோம்ல, கல்யாணத்துலையோ இல்லை ஏதாவது ஃபங்க்ஷன்லேயோ பரிமாறுவோம்ல, அதான் வந்து டைரக்ட் மீனிங் கேட்ரிங். ஸோ அதான் கேட்டர்ன்றது இங்கே வெர்பாக இருக்குது. ஸோ அதே கேட்டரில் பார்த்தீங்கன்னா அந்த கேட்டருக்கு பக்கத்தில் ஃபார்னு ஒரு வேர்டு இருக்குது. இங்கே கீழே பார்த்தீங்கன்னா ஃப்ரேசஸில் கேட்டர் கிட்ட ஃபார் வந்தால் எப்படி சேஞ்ச் ஆகுது, கேட்டர் கிட்ட டூ வந்தால் எப்படி சேஞ்ச் ஆகுது, ஒரு டூ டிஃப்ரெண்ட் வேஸ் இருக்குங்க. ஸோ டேரக்ட் மீனிங் இதான், அந்த நம்ம வந்து ஃபுட்டை ப்ரொவைட் பண்ணுறது. இங்கே இங்கிலீஷ்லேயும் பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் ஃபுட் வித் பீப்புள் அண்ட் ட்ரிங்க் அட் சோஷியல் ஈவெண்ட் ஆர் அதர் கேதரிங். இது வந்து டேரக்ட் மீனிங். ஸோ வாங்க பார்க்கலாம் கேட்டர் ஃபார் வந்தால் எப்படி இருக்குது, கேட்டர் டூ வந்தால் எப்படின்ட்டு பார்ப்போம். இதுதான் இங்கே கீ டிஃப்ரென்ஸ் அந்த டூ வேர்ட்ஸுக்கும். பார்த்தீங்கன்னா கேட்டர் டூ கேட்டர் ஃபார்ன்னு இருக்குது. ஸோ இப்போ கேட்டர் டூன்றது பார்த்தீங்கன்னா இங்கே பீப்புள் நீட்ஸ் ஆர் எக்ஸ்பெக்டேஷன், அதாவது மக்களுடைய எதிர்பார்ப்பு இல்லை அவங்களோட தேவைகள் நம்ம வந்து பூர்த்தி செய்கிறப்போ யூஸ் பண்ணுற வேர்டு தாங்க கேட்டர் டூ. அதுவே கேட்டர் ஃபார் நம்ம எங்கே யூஸ் பண்ணோம் அப்படின்னா, நம்ம ஃபஸ்ட்டு பார்த்ததாங்க அந்த கல்யாணத்துலேயோ இல்லை ஒரு ஈவெண்ட்லேயோ நம்ம வந்து ஃபுட்டை பரிமாறுறதோ இல்லை அதுக்கான அரேஞ்ச்மெண்ட் நம்ம பார்த்துக்குறோம்ல. ஸோ அப்போ நம்ம யூஸ் பண்ணுற வேர்டு தாங்க கேட்டர் ஃபார். ஸோ அதாங்க கீழே போட்டிருக்காங்க ஃப்ரேஸில் டூ டிஃப்ரெண்ட் கேட்டர் டூ கேட்டர் ஃபார்னு இருக்குது. ஸோ வாங்க ஒரு எக்ஸாம்பிளும் பார்ப்போம். கேட்டர் டூக்கு ஒரு எக்ஸாம்பிள், கேட்டர் ஃபாருக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ கேட்டர் டூக்கான எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்டர் அஜித்துக்காக அந்த யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஐ ஆல்சோ ஹாவ் டு கேட்டர் டு மை ஃபேன்ஸ் எக்ஸ்பெக்டேஷன் இன் மை ஆக்டிங். அதாவது என்னுடைய ரசிகர்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் விதத்தில் நான் நடிப்பிலும் கவனம் செலுத்த வேண்டும்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே வந்து ஃபேன்ஸ்னால் பீப்புளுங்க. ஸோ நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி பீப்புளில் வந்து நம்ம எங்கெல்லாம் பீப்புளுக்கு நம்ம வந்து எதிர்பார்ப்பு அவங்க வந்து பூர்த்தி செய்கிறோமோ அப்போ நம்ம பயன்படுத்த வேண்டியதை பார்த்தீங்கன்னா கேட்டருக்கு அப்புறம் டூ வருங்க. ஸோ அதான் இங்கே சொல்ல வராங்க. ஸோ இப்போ ஜென்ரலாக வந்து கார் ரேஸ் தான் வந்து ப்ரையாரிட்டி கொடுத்துட்ருக்காங்க நடிகர் அஜித். ஸோ அது இல்லாமல் வந்துட்டு ரசிகர்களுக்காக அவங்களுடைய தேவைகளை வந்து நான் பூர்த்தி செய்யணுன்றதுக்காக நான் வந்து என்ன பண்ணலான்னு இருக்கேன்னா நடிப்புலேயே வந்து கவனம் செலுத்த போகிறேன்னு சொல்லி அவர் சொல்கிறாருங்க. இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் கேட்டர் டூக்கு. வாங்க நெக்ஸ்ட் கேட்டர் ஃபாருக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். கேட்டர்ஸ் ஃபாருக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ இங்கே இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா த ஹோட்டல் கேட்டர்ஸ் ஃபார் பர்த்டே பார்ட்டிஸ். தமிழில் பாருங்கள், அந்த ஹோட்டல் பிறந்தநாள் விழாக்களுக்கு உணவு மற்றும் சேவையை ஏற்பாடு செய்கிறதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ வந்துட்டு உணவோ இல்லை அந்த ஃபங்க்ஷன் ஈவெண்ட், அதாவது மேரேஜ் ஃபங்க்ஷனோ பர்த்டே ஃபங்க்ஷனோ இல்லை வாட் எவர் ஃபங்க்ஷனாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணுறாங்கல்ல, அப்போது நம்ம யூஸ் பண்ணுற வேர்டு தாங்க ஃபார். அதாவது நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த மாதிரி ஜென்ரலாக இப்போ நம்ம கேட்டர்ஸ்னாலே கேட்டர்ஸ்னாலே வந்து ஃபுட்டு தான் பரிமாறுவோம், சர்வ் பண்ணுவோம், ஜென்ரல் மீனிங் அது. ஸோ அந்த மாதிரி ஜென்ரல் மீனிங் ஃபுட்டோட அரேஞ்ச்மெண்ட்ஸோ ஈவெண்ட்ஸோ நம்ம யூஸ் பண்ணுறப்போ ஃபார் யூஸ் பண்ணிக்கலாங்க. இல்லை நம்ம வந்து மக்களுக்கு ஏதாவது செய்கிறோம், இப்போ ஆடியன்ஸுக்காகவோ இல்லை ஃபேன்ஸுக்காகவோ இல்லை ஏதாவது பீப்புளுக்காக மக்களுக்காக பண்ணுறப்போ அவங்க தேவையை நம்ம வந்து புரிஞ்சு அதை பூர்த்தி செய்கிறப்போ நம்ம வந்து டூ யூஸ் பண்ணுவாங்க. இதுதாங்க பேஸுக்கான எக்ஸாம்பிள் ரெண்டுத்துக்குமே. ஸோ இதுக்கு நம்ம வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் கூட பார்க்கலாம். நம்ம ஆக்டர் விஜய் வச்சு கூட இங்கே பார்க்கலாங்க. ஸோ இங்கே என்னென்னா அந்த ஹோட்டலுக்கு பதிலாக வந்துட்டு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் வந்து மாற்ற போகிறோம், ஜஸ்ட் ரீஃப்ரேஸ் பண்ண போகிறோம். ஆக்டர் விஜய்ஸ் பார்ட்டி ஹால் கேட்டர்ஸ் ஃபார் போத் பர்த்டே பார்ட்டிஸ் அண்டு மேரேஜ் ஈவெண்ட்ஸ். ஸோ அதாங்க தமிழ் மீனிங் பார்த்தீங்கன்னா நடிகர் விஜயோடைய திருமண மண்டபம் வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இரண்டுக்குமே பர்த்டே பார்ட்டிக்குமே வந்துட்டு அதுக்கும் சரி அந்த கல்யாண இதுக்காகவும் வந்துட்டு அந்த சேவை மற்றும் உணவு வந்து ஏற்பாடு செய்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்காக தாங்க யூஸ் பண்ணோம். ஸோ ஃபஸ்ட்டு கேட்டர் டூ வந்து அஜித்துக்காக பார்த்தது. ஸோ கேட்டர்ஸ் ஃபார் பார்த்தீங்க அப்படின்னா விஜய்க்காக பார்த்ததுங்க. ஸோ டூ டிஃப்ரெண்ட்டு தாங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.